நேத்துக்கு செங்கோட்டையன் ஒரு பேட்டியில சொல்றாரு, எடப்பாடி இந்த மாரி அலிகேஷன்லாம் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதற்கெல்லாம் பதில் கேட்டா, அவரு தலைவரே இல்ல. ம். அவரு ஒரு தலைவருக்கு வேணா நான் பதில் சொல்லுவேன். அவரு அந்த தலைவர் மெட்டீரியல் கிடையாது. ம். ம். அப்படின்றாரு திரு இந்த செங்கோட்டையன். பூனை கண்ண மூடிக்கிட்டு உலகம் இருண்டுட்டுன்னு நினைக்கும்ல, அத மாரி 2800 பொதுக்குழு உறுப்பினர்கள் வானகரத்துல நடந்த பொதுக்குழு கூட்டத்துல 5 பேர தவிர ஓபிஎஸ் பின்னால வந்தாங்கல்ல ஒரு 5 பேரு. ம். மனோஜ் பாண்டியன், அந்த நீதிபதி எம்எல்ஏ மாணிக்கம் ஜேசிடி எம்எல்ஏ ஒரு பிரபாகர். 4, 5 பேர் சேசிடி பிரபாகர் இவங்கள தவிர, ம். பாக்கி 2780 98 795 பேரும் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறவர் தான் அவர். ஒண்ணும் தானா தன்னிச்சையா அறிவிச்சுக்கல. அவர் ஒண்ணும் அவுரங்கசீப் கிடையாது. ம். ரைட்டுங்களா? ம். இது ஒரு மூத்த அரசியல்வாதி அவருக்கு தெரியலன்னா, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அவரை விமர்சனம் பண்ணுகின்ற அளவுக்கு என்னுடைய வயசும் போதாது. ம். என்ன? ம். அதனால அவர் கண்ண மூடிக்கிட்டு அவர் சொல்றாரு. ஒரு பெரிய கூட்டணி விஜய் தலைமையில நான் உருவாக்க போறேன்றாரு ஆ செங்கோட்டையன். அவ்வளவு உருவாக்குறவரா இருந்தா அவரே முதலமைச்சர் ஆயிருக்கலாமே. இப்ப ஏதோ பண்ண அவருக்கு அந்த போறாரு சார். வாய்ப்புகள்லாம் சார் வந்துச்சு. உங்களுக்கு அவருக்கு திமுக தான் எதிரி. ஆமா தானே? அவருக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வந்துச்சு. ஆ. நான் என்ன சொல்றேன், என்னுடைய அரசியல் அனுபவத்திற்கு நானே இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் முடிவு. சரி. அதான் இறுதியான முடிவு. இல்ல அவரு ஒரு அது சீனியர் தான இல்ல மதிக்கணும்ல நீங்க? அதுதான் அவரு நான் ஒரு கேட்கிறேன். அப்படி அவரு எம்ஜிஆர் காலத்து அதத்தான் நான் அரசியல்வாதி இல்ல? கேட்கிறேன். அதத்தான் நான் கேட்கிறேன். அப்படி சீனியர்னு நீங்க இது பண்றதா இருந்தா, நீங்க உள்கட்சி மீட்டிங்ல தான் பேசணும். நீங்க ம். போய் பொது வெளியில பேசுறதுங்கிறது ம். ம். அந்த தலைமையை டீகிரேட் இல்ல பண்றது. இன்னைக்கு அவரு அப்படி வயதின் அடிப்படையில குடுக்குறதா இருந்தா ஹச்வி கண்டே தான் இதுல பொதுச் இல்ல செயலாளர் இன்னைக்கு அறிவிக்கணும். அவரு டிவிகேல உட்கார்ந்து அவர் பேசுறத வைத்து பார்க்கும்போது, டிடிவி வெளிய இருந்து பேசுறத வைத்து பார்க்கும்போது, ஓபிஎஸ் 15ஆம் தேதி ஏதோ ஒரு அதிரடி முடிவு எடுக்க போறாராம். அந்த முடிவு இதெல்லாம் பார்க்கும்போது, இவங்க எல்லாருமே டிஎம்கேவ வீழ்த்தணும்ன்ற எண்ணம் கூட கிடையாது. எடப்பாடிய வீழ்த்தணும்னு நிக்கிறாங்க. அப்ப இவங்க எப்படி ஃபேஸ் யாருக்காக பண்ண செயல்படுறாங்க? இல்ல சார். தமிழகத்துல எடப்பாடி ஒரு எங்களுக்கெல்லாம் நிமிஷம் இருங்க. துரோகம் பண்ணிட்டாரு. இல்ல, எங்களை இல்ல, எல்லாம் இல்ல. கட்சி விட்டு தூக்கிட்டாரு. அது எங்களை எல்லாம் கட்சி விட்டு விலகிட்டாரு. அதனால நாங்க எடப்பாடிக்கு யாருன்னு பாடம் புகட்ட நீங்க போறோம்ன்றாங்க. அவரை விளக்குற இடத்துக்கு நீங்க வந்திருந்திருக்கலாமே. நீங்க தலைவரா வந்திருக்கலாமே. வாய்ப்புகளை நழுவ விட்டது யாரு? வாய்ப்புகளை நழுவ விட்டவன் ஜெயிச்சவன தப்பு சொல்றதுங்கிறது இயலாதவன் இவங்க பொறாமப்பட்டு எல்லாம் பாருங்க பேசுறது. சார். ஒரு தொகுதிக்கு 2000 5000 ஓட்ட இப்போ இருக்கட்டும். உடைச்சு விடுவாங்க. ஏடிஎம்கே இருக்கட்டும். வர ஓட்ட. இருக்கட்டும். நான் திரும்ப திரும்ப நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்களா, ஊடகவியலாளர்கள் தென் மாவட்டத்துல பாதிக்கும்னு. நானும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். சரி. தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். ம். நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இயக்கம் பெரிதா, சாதி பெருசான்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் இயக்கம் தான் பெருசு. ஏன்னா தமிழகத்துல இருக்கிற லட்சக்கணக்கான விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்வுல ஒளியேற்றின தாலிக்கு தங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு இப்ப வந்த 7.5% இடஒதுக்கீடு, அந்த மருத்துவங்கிற படிப்பை கனவு கூட காண முடியாத குடும்பத்தை சேர்ந்த ஏழை விவசாய அரசு பள்ளி மாணவர்களுக்கு ம். வித்தவுட் ஃபீஸ் கட்டணம் இல்லாமல் படிப்பதற்கான 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்த எடப்பாடியார். எப்படி நீங்க ஆளுநரை சொல்றீங்களோ, அன்னைக்கும் ஆளுநர் பர்மிஷன் கொடுக்கல. ம். ஆனால் சிறப்பு சட்டத்தின் மூலமாக ஜிஓ வெளியிட்டு அதை சட்டமாக்கி ம். கொண்டு இன்னைக்கு 6344 பேர் சென்ற வாரம் கூட படிச்சிருப்பீங்க. ம். பரோட்டா மாஸ்டருடைய பையனுக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சதுன்னு. ம். எப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த எடப்பாடியார் எங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதையும் அந்த 1000 ரூபாய் தொகையை தவிர, அந்த 1000 ரூபாயும் உங்களுக்கு நல்லா தெரியும், ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கான, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான, பட்டியலின மக்களுக்காக வந்த தொகை 2500 கோடி ரூபாயை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் என்று எஸ்சி எஸ்டி கமிஷன் இவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு தமிழக அரசுக்கு. தெரியுமா உங்களுக்கு?